சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த நேரத்தில் வீட்டுக்குள் நடந்து கொண்டிருந்த சில ரகசிய திட்டங்கள் பெரிய புயலாக வெடிக்கப் போகின்றன. குழந்தைக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்று சொல்லி மலர் மோகனாவிடம் வந்து பேசுகிறாள். குழந்தையின் உடல் நலத்திற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியதும் மோகனாவும் உடனே சம்மதிக்கிறாள். கருப்புவும் காரை தயார்படுத்த குழந்தையை கவனமாக தூக்கிக் கொண்டு மலரும் மோகனாவும் மருத்துவமனைக்கு கிளம்புகிறார்கள். எல்லாம் இயல்பாக நடப்பது போல தோன்றினாலும் அந்த பயணத்தை ஒரு தீய பார்வை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது வேறு யாருமல்ல, ஈஸ்வரி. அவளுடைய மனதில் ஏற்கனவே ஒரு கொடிய திட்டம் உருவாகி முடிந்திருந்தது. இந்த குழந்தைதான் தன்னுடைய ஆசைகளுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அவள் நம்புகிறாள். அதனால் இந்த குழந்தை வீட்டிலிருந்து நிரந்தரமாக அகன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா ஈஸ்வரியிடம் தனது வேதனையை வெளிப்படுத்துகிறாள். குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு சேது தன்னிடம் முன்பு போல் நடந்து கொள்வதில்லை என்றும் எப்போதும் தனிமையாக இருக்கிறார் என்றும் தன்னை மனைவியாக கூட மதிப்பதில்லை என்றும் அழுதபடி கூறுகிறாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஈஸ்வரி இதுவேதான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் என்று நினைக்கிறாள். ஐஸ்வர்யாவை ஆறுதல் கூறும் பேரில் மேலும் விஷத்தை விதைக்க ஆரம்பிக்கிறாள். இந்த குழந்தை இல்லாமல் போனால் எல்லாமே சரியாகிவிடும் என்றும் சேது மீண்டும் ஐஸ்வர்யாவிடம் திரும்பிவிடுவார் என்றும் கூறுகிறாள். அது மட்டுமல்லாமல் குழந்தை போன இடத்திலிருந்து மீண்டும் இந்த வீட்டிற்கு திரும்பாது என்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் பேசுகிறாள். அந்த வார்த்தைகளில் இருந்த கொடூரத்தை ஐஸ்வர்யா முழுமையாக உணராமல் இருந்தாலும் ஈஸ்வரி ஏற்கனவே யாரோ ஒருவரை இந்த வேலைக்காக ஏற்பாடு செய்துவிட்டதாக சொன்னதும் அவளுக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. மருத்துவமனையில் எல்லாம் வழக்கம்போல் நடந்து கொண்டிருக்கிறது. நர்ஸ் குழந்தையை வாங்கி தடுப்பூசி அறைக்குள் கொண்டு செல்கிறாள். மலரும் மோகனாவும் வெளியே காத்திருக்கிறார்கள். சில நிமிடங்கள் கழித்து நர்ஸ் திரும்பி வரும்போது குழந்தை இருந்த இடம் வெறுமையாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைகிறாள். முதலில் தன் கண்களை நம்ப முடியாமல் மீண்டும் மீண்டும் தேடுகிறாள். ஆனால் குழந்தை எங்கும் இல்லை. அவள் பதட்டத்துடன் வெளியே ஓடி வந்து மலரிடமும் மோகனாவிடமும் குழந்தையை பற்றி கேட்கிறாள். அவர்கள் அதை கேட்டவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். குழந்தையை நர்ஸ்தான்